ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 12ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் 14வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏ கொடுத்துக்கிட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i என காட்டுக. இப்போ நம்ம இதை நிரூபிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 மேலே கொண்டு போக போகிறேன். அப்போ ஃபஸ்ட் 2 எழுதிருங்க. இங்கே ஏ இன்வர்ஸ் இருக்குது. அப்புறம் மட்டும் இங்கே 1 இருக்கும். 1க்கு கூட இதை பெருக்குனா இதே தான் கிடைக்கும். அப்போ எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஐன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ 1க்கு கூட 3 பெருக்குனா 3 தான் கிடைக்கும். இனி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா 2 பக்கமும் ஏயால் பெருக்க போகிறேன். எழுதிக்கலாம் இருபுறமும் ஏயால் பெருக்கிறதுனா வேறு எதுவுமே இல்லை, பக்கத்தில் ஏன்னு எழுதிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த சைடு என்னது இருக்குது, 2 இன்டூ ஏ இன்வர்ஸ், இதுக்கு பக்கத்தில் ஏ. அடுத்து இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் ஏ. அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது 3, இதுக்கு பக்கத்தில் ஏ. ஓகே, இனி 2 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ், இதோட மதிப்பு ஐ. ஓகேங்களா? இங்கே வந்து ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ, இடம் மாறி இருக்கு. மாறி இருந்தாலும் இதோட மதிப்பு சேம் தான். அப்போ இதுக்கு பதில் நான் ஐ அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். இனி வந்து இங்கே ஏ, இங்கே ஏ. அப்போ ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்படி இருந்துன்னா இதோட அடுக்கை கூட்டணும். ஏயோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். 2 1 கூட்டினா 3. அப்புறம் மைனஸ் 3a. இனி நம்ம வந்து இதை நிரூபிக்க போகிறோம். எழுதிக்கலாம் என்பதை நிரூபிக்க. அதாவது வலது பக்கத்தை சால்வ் பண்ணி இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏ கியூபை தனியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுக்கில் 3. அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்க ஏ அணியை 3 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓகே, ஏ அணியை 3 வாட்டி எழுதிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 பெருக்க போகிறேன். அடுத்த இதை பெருக்கிக்கலாம். பெருக்கலாமா? பெருக்கும்போது ஃபஸ்ட்டு நிரலையும் பெருக்கலாம். 0 பெருக்குனா 0. அடுத்த 1 பெருக்குனா 1 தான். 2 ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 1. திரும்பவும் 1 பெருக்குனா 1. அடுத்த முதல் நிரை, இரண்டாம் நிரல் பெருக்கிடலாம். 0 பெருக்குனா 0. அடுத்த 1 பெருக்குனா 0 தான். திரும்ப 1 பெருக்குனா 1. இனி முதல் நிரை, மூன்றாம் நிரல். 0 பெருக்குனா 0. அடுத்த 1 பெருக்குனா 1. இனி 1 பெருக்குனா 0. 0 கூட எதை பெருக்கினாலும் 0. சரிங்களா? அடுத்த இரண்டாம் நிரை, முதல் நிரல். 1 பெருக்குனா 0. 0 பெருக்குனா 0 தான். அடுத்த 1 பெருக்குனா 1 தான். ஓகே, இனிமே இரண்டாம் நிரை, இரண்டாம் நிரல். 1 பெருக்குனா 1. 0னா 0 தான். அடுத்த 1 பெருக்குனா 1. இனி இரண்டாம் நிரை, மூன்றாம் நிரல். 1 பெருக்குனா 1. 0 பெருக்குனா 0. அப்புறம் 1 பெருக்குனா 0 தான். இனி மூன்றாம் நிரை, முதல் நிரல். 1 பெருக்குனா 0. 1 பெருக்குனா 1. அடுத்து 0 பெருக்குனா 0. இனி மூன்றாம் நிரை, இரண்டாம் நிரல். 1 பெருக்குனா 1. 1 பெருக்குனா 0. 0 பெருக்குனா 0 தான். அப்புறம் மூன்றாம் நிரை, மூன்றாம் நிரல். 1 பெருக்குனா 1. 1 பெருக்குனா 1. 0 பெருக்குனா 0. ஓகே, அடுத்த இந்த அணியை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 0 1 1 1 0 1 1 1 0 எழுதிட்டேன். இனி இதை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 0னா அதை பார்க்க தேவை கிடையாது. பாக்கி என்னது இருக்கோ அதை மட்டும் கூட்டுங்க. 1 கூட்டினா 2. இங்கே வந்து 1 இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1. அப்புறம் இதை கூட்டினா 2ன்னு கிடைக்கும். இங்கே 1 தான் இருக்குது, இங்கேயும் 1, இங்கேயும் 1. 1 கூட்டினா 2. அப்புறம் மட்டும் இதை இன்னொரு கூட எடுத்து எழுதிருங்க. 0 1 1 1 0 1 1 1 0. இனி இதை 2 நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கிடலாமா? பெருக்கும்போது கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்கலாம். 2 பெருக்குனா 0. அடுத்த 1 பெருக்குனா 1. 1 பெருக்குனா 1. இனி முதல் நிறை, இரண்டாம் நிரல். 2 பெருக்குனா 2. 1 பெருக்குனா 0. 1 பெருக்குனா 1. அடுத்த முதல் நிறை, மூன்றாம் நிரல். 2 பெருக்குனா 2. 1 பெருக்குனா 1. 1 பெருக்குனா 0. இனி இரண்டாம் நிரை, முதல் நிரல். 1 பெருக்குனா 0. அடுத்த 2 பெருக்குனா 2. அடுத்த 1 பெருக்குனா 1. இனி முதல் நிரை, இரண்டாம் நிரல். 1 பெருக்குனா 1 தான். 2 பெருக்குனா 0. 1 பெருக்குனா 1. அப்புறவு இரண்டாம் நிரை, மூன்றாம் நிரல். 1 பெருக்குனா 1. 2 பெருக்குனா 2. 1 பெருக்குனா 0. இனி மூன்றாம் நிரை, முதல் நிரல். 1 பெருக்குனா 0. அப்புறம் மட்டும் 1 பெருக்குனா 1. 2 பெருக்குனா 2. இனி மூன்றாம் நிரை, இரண்டாம் நிரல். 1 பெருக்குனா 1. 1 பெருக்குனா 0.
ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குனா 2. அப்புறம் 3ஆம் நிரை 3ஆம் நிரல், ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குனா 1, ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குனா 1, ரெண்டையும் 0வையும் பெருக்குனா 0. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணுற பாருங்க. ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா 2, 2 1 3, திரும்பவும் 2 1 3, இங்கேயும் 3 தான் வரும், இங்கே வந்து 2 வரும், இங்கே வந்து 3, அப்புறம் இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கே வந்து 2. இதுதான் ஏ கியூபோட மதிப்பு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்கோ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, வலது பக்கம் அப்படின்னு எழுதிட்டு வலது பக்கத்தில் என்னது இருந்தோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஏ கியூபுக்கு பதில் என்ன மதிப்பு கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிருங்க. -3 ஏக்கு பதில் ஏ அணி எழுதிருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த அணி அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 3 3 3 2 3 3 3 2 எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி -3 உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். அவள் -3 உள்ளே கொண்டு பெருக்கும்போது இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். இனி பெருக்கலாம். 0வையும் -3ஐயும் பெருக்குனா 0, 1ஐயும் -3ஐயும் பெருக்குனா -3. அப்போ என்ன பண்ணணும்? 1 இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாம் -3ன்னு எழுதிருங்க. அப்போ இங்கே -3 வரும், இதுலேயே -3, 0னா 0 தான். இங்கே -3, இங்கேயும் -3, இதுலேயும் -3, இதில் 0. ஓகே, இப்போ பாருங்கள் நடுவில் ப்ளஸ்ஸு. அப்போ ரொம்பவே ஈஸி. இங்கே ஃபஸ்ட்டு 2 இருக்குது, இங்கே 0, இங்கே 3 இருக்குது, இங்கே -3, நடுவில் ப்ளஸ்னால் இங்கே என்ன குறியீடு இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிடலாம். 3 -3, அடுத்து இங்கே 3, இங்கே வந்து -3, இங்கே 2 இருக்குது, இங்கே 0, இங்கே 3, இங்கே -3, இதில் 3, இங்கே வந்து -3, 3 -3 2 0. சரிங்களா? இனி இதை சால்வ் பண்ணலாம். 2ஐயும் 0வையும் கூட்டினா 2, 3லேருந்து 3 கழிச்சா 0, இங்கேயும் 0 வரும், இதுலேயும் 0 தான், இங்கே வந்து 2, இதில் 0, இதில் 0, இதில் 0, இதில் வந்து 2. இப்போ பாருங்கள், 2ஐ நான் பொதுவாக வெளியே எடுக்க போகிறேன். அப்போ எடுத்துடலாம். இப்போ 2 எப்படி எழுதலாம்? O 2 2, 2ஐ வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும்? 1. அப்போ 2 இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாம் 1ன்னு எழுதிக்கலாம். இங்கே 1, 0னா 0ன்னு எழுதிருங்க. சரிங்களா? இங்கே 2 இருக்குது, அப்போ 1, 0 0 0, 2 இருக்குது, அப்போ 1. அடுத்த 2. இப்போ மூலை விட்டத்தில் எல்லாமே 1 இருக்குது, பாக்கி எல்லாமே 0. அப்போ இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? ஐன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்மளோட இடது பக்கம். அப்போ வலது பக்கத்தை சுருக்கி இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். அதனால் தேர்ஃபோர் என்ன நிரூபித்தோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2i × a³ - 3a. இதிலிருந்து அப்புறமாட்டு கொஸ்டினில் என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை எழுதிருங்க. A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 × a² - 3i என்பது நிரூபிக்கப்பட்டது. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம்.